மேக்ஸ்ல இமேஜினரி நம்பர் என்னன்னு தெரியுமா? காம்போசிட் நம்பர்னா அட்லீஸ்ட் இர்ரேஷனல் நம்பர்னாச்சும் என்னன்னு தெரியுமா? இந்த மாதிரி பேசிக் மேக்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. வெல்கம் டு டே 1 ஆஃப் 30 days fear to fun மேக்ஸ் சேலஞ்ச். மேக்ஸ்னாலே நம்பர்ஸ் தான். அந்த நம்பர்ஸ்ல என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்பர்ஸ்னாலே 1 2 3 தானே, அதுல என்ன டைப்ஸ்னு கேட்காதீங்க. தமிழ் எழுத்துக்கள் எப்படி உயிரெழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள் நிறைய வகைகள் இருக்கும், அதே மாதிரி நம்பர்ஸ்லயும் ரேஷனல், இர்ரேஷனல், காம்போசிட் நிறைய டைப்ஸ் இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்காம மேக்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டம். இதுல ஃபுல்லா எல்லா டைப்ஸையும் நான் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் அட்வான்ஸ்டு டேர்ம்ஸையும் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் ஸ்டார்டிங்ல புரியாம இருக்கும், பட் அப்கமிங் வீடியோஸ் எல்லாத்தையும் ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா புரியும். ஜென்ரலா ஒரு ஆப்ஜெக்டை கவுண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ற நம்பர்ஸ் தான் நேச்சுரல் நம்பர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 இதெல்லாம் தான் நேச்சுரல் நம்பர்ஸ். இந்த நேச்சுரல் நம்பர்ஸை பேஸ்ட் ஆன் டிவிசிபிலிட்டி ஒரு 4 டைப்பா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர் which has only 2 factors. அப்படின்னா ஒரு நம்பரை அந்த நம்பராலையும் நம்பர் 1ஆல மட்டும் தான் டிவைட் பண்ண முடியும். வேற எந்த நம்பராலையும் ரிமைண்டர் 0 வர மாதிரி டிவைட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் 2 3 5 7. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா 5-ஐ 5ஆல தான் டிவைட் பண்ண முடியும், இல்லைன்னா 1ஆல் டிவைட் பண்ண முடியும். 2ஆலையோ 3ஆலையோ டிவைட் பண்ண முடியாது. இதுதான் பிரைம் நம்பர். ரெண்டாவது காம்போசிட் நம்பர்ஸ் which has more than 2 factors. அப்படின்னா ஒரு நம்பரை அந்த நம்பராலே டிவைட் பண்ணலாம், 1ஆலையும் டிவைட் பண்ணலாம். அது போக மற்ற நம்பர்ஸாலையும் ரிமைண்டர் 0 வர மாதிரி நம்மளால டிவைட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 4 6 8 10. இப்போ 6-ஐ வந்து 6ஆலையும் டிவைட் பண்ணலாம், 1ஆலையும் டிவைட் பண்ணலாம், 2ஆலையும் டிவைட் பண்ணலாம், 3ஆலையும் டிவைட் பண்ணலாம். which has more than 2 factors. இதுதான் காம்போசிட் நம்பர்ஸ். அடுத்தது ஈவன் நம்பர். ஒரு நம்பரை 2ஆல ரிமைண்டர் 0 வர மாதிரி டிவைட் பண்ண முடிஞ்சதுன்னா அது ஈவன் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் 2 4 6 8 இதெல்லாத்தையும் 2ஆல டிவைட் பண்ண முடியும், டிவைட் பண்ணா ரிமைண்டர் 0 வரும். அடுத்து ஆட் நம்பர். ஒரு நம்பரை 2ஆல ரிமைண்டர் 0 வர மாதிரி டிவைட் பண்ண முடியலைன்னா அது ஆட் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் 1 3 5 7 இதெல்லாத்தையும் 2ஆல டிவைட் பண்ண முடியும், பட் ரிமைண்டர் 0 வராது. இப்போ இந்த ஆட் நம்பர், ஈவன் நம்பர், பிரைம் நம்பர், காம்போசிட் நம்பர் இது எல்லாத்தையும் நான் ஏன் நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு கீழே சொன்னேன்னா, இது எந்த நம்பர்லயுமே 0 வராது. 0 வராம வர நம்பர்ஸ் தான் நேச்சுரல் நம்பர்ஸ். அப்படி நேச்சுரல் நம்பர்ஸ் கூட 0 ஆட் ஆச்சுன்னா அது ஹோல் நம்பர்ஸ். எக்ஸாம்பிள் 0 1 2 3 4னு ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது ஹோல் நம்பர். நேச்சுரல் நம்பர்ஸ்ல எல்லாமே 0க்கு மேல இருக்கனால அதை பாசிட்டிவ் இன்டிஜர்னு சொல்லலாம். அப்ப 0க்கு கீழே இருந்தா அதை நெகட்டிவ் இன்டிஜர்னு சொல்லலாம். நெகட்டிவ் இன்டிஜர்னா எல்லா நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு முன்னாடியும் மைனஸ் சிம்பிள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் -1 -2 -3 இதெல்லாமே நெகட்டிவ் இன்டிஜர்ஸ். இந்த பாசிட்டிவ் இன்டிஜர், நெகட்டிவ் இன்டிஜர், 0 இதெல்லாம் சேர்ந்து காமனா இன்டிஜர்னு சொல்லலாம். இன்டிஜர்னா அதுல நெகட்டிவ் நம்பரும் இருக்கும், பாசிட்டிவ் நம்பரும் இருக்கும், 0வும் இருக்கும், ஆனா அது ரவுண்டா இருக்கும். அதாவது ஃபிராக்ஷனோ டெசிமலோ வராது. சரி, இப்போ ஃபிராக்ஷன் ஆர் டெசிமல்னா என்னன்னு பார்ப்போம். 0க்கு அடுத்த நம்பர் என்ன? 1. சரி, ஓகே. 0க்கும் 1க்கும் நடுவில் ஏதாவது நம்பர்ஸ் இருக்கா? தெரியலங்கிறீங்களா இல்லை இல்லைங்கிறீங்களா? சரி, இல்லைங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள். இப்போ நீங்க ஒரு வெஜிடபிள் ஷாப்புக்கு போறீங்க. அங்க போயிட்டு ஆனா ஒரு 1 கிலோ தக்காளி கொடுங்கன்னு நீங்க கேட்குறீங்க. அவர் வந்து ஒரு 100 ரூபாய் 200 ஏதாவது சொல்றாரு, பட் அந்த அளவுக்கு உங்ககிட்ட அமௌண்ட் இல்லை. அப்போ வந்துட்டு சரி அமௌண்ட் இல்லை, ஒன்று நம்மளால 0 kg வாங்க முடியும், இல்லை 1 kg தான் வாங்க முடியும்னு சொல்லிட்டு வாங்க வந்துருவோமா? இல்லை. அதுக்கு பதில் என்ன பண்ணுவோம்? ஒரு 1/2 kg கொடுங்க, ஒரு 1/4 கிலோ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 1 kgக்கு கம்மியான நம்பர்ஸ் சொல்லி நம்ம வாங்குவோம் இல்லையா? ஸோ அந்த 1/4 அரை 3/4 எங்க இருக்கு? 0க்கும் 1க்கும் நடுவுல இருக்கு. இந்த மாதிரி 2 இன்டீஜர்ஸ்க்கு நடுவுல கவுண்ட் பண்ண முடியாத அளவுக்கு நம்பர்ஸ் இருக்கு. இதுதான் ஃபிராக்ஷன்ஸ் ஆர் டெசிமல்னு சொல்லலாம். இதுல 1/2 2/4 3/5ன்னு ஒரு கோடு போட்டு மேல ஒரு நம்பர் கீழே ஒரு நம்பர் எழுதுனா அது பேரு ஃபிராக்ஷன். இதே 1.5 0.75 31.6 இப்படின்னு பாயிண்ட் வச்சு அதுக்கு முன்னாடி ஒரு நம்பரும் பின்னாடி ஒரு நம்பரும் எழுதுனோம்னா அது டெசிமல். ஃபிராக்ஷன்ல கோட்டுக்கு மேல இருக்க நம்பரை நியூமரேட்டர் இல்லைன்னா பார்ட் அப்படின்னு சொல்லலாம். கோட்டுக்கு கீழே இருக்க நம்பரை டினாமினேட்டர் இல்லைன்னா ஹோல் அப்படின்னு சொல்லலாம். ஜென்ரலா டினாமினேட்டரை விட நியூமரேட்டர் சின்னதாக தான் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது ப்ராப்பர் ஃபிராக்ஷன். லைக் 1/2 3/7 9/11 இதெல்லாம் ப்ராப்பர் ஃபிராக்ஷன். இதே நியூமரேட்டர் டினாமினேட்டரை விட பெருசா இருந்துச்சு அப்படின்னா அது இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன். லைக் 5/3 9/7 இதெல்லாம் இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன். மூணாவது ஒரு ஃபிராக்ஷன் இருக்கு, அதான் மிக்சட் ஃபிராக்ஷன். அதாவது ஒரு ஹோல் நம்பரையும் ஒரு ஃபிராக்ஷன் நம்பரையும் சேர்த்து எழுதியிருப்பாங்க. அதாவது 2 × 2/3 3 × 4/5 இந்த 3 நம்பர்ஸ் ஒரு ஃபிராக்ஷன் பேட்டர்ன்ல எழுதுனோம்னா அது மிக்சட் ஃபிராக்ஷன். அடுத்தது ரேஷனல் நம்பர், இர்ரேஷனல் நம்பர். ரேஷனல் நம்பர்னா அதுக்கு ஒரு 3 கண்டிஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்று, ஒரு நம்பரை நம்மளால ப்ராப்பரான
p/q அதாவது ஒரு ஃபிராக்ஷன் பேட்டர்ன்ல எழுத முடிஞ்சுன்னா அது ரேஷனல் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் 0.5 1/2 எழுதலாம், 1.5 3/2 எழுதலாம். இதெல்லாமே வந்து ரேஷனல் நம்பர். ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் டெசிமல் நம்பர்ல பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர்ல எண்ட் ஆகுது, அதாவது 0.765 0.125 1.765 பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு எண்ட் இருந்துச்சுன்னா அதுவும் ரேஷனல் நம்பர் தான். மூணாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் எண்டே இல்லாம போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 1/3க்கு வேல்யூ எடுத்தீங்கன்னா 0.3333 போயிட்டே இருக்கும். அப்படி முடியாம போனாலும் பரவாயில்ல, பட் ஒரு ப்ராப்பர் பேட்டர்ன்ல 3 தானே ரிப்பீட் ஆயிட்டே வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் பேட்டர்ன்ல ரிப்பீட் ஆயிட்டே வந்துச்சு அப்படின்னா அதுவும் ரேஷனல் நம்பர் தான். அடுத்தது இர்ரேஷனல் நம்பர். இர்ரேஷனல் நம்பர்னா ரேஷனல் நம்பருக்கு அப்படியே ஆப்போசிட். அதை வந்து நம்மளால ப்ராப்பரா p/qங்கிற பேட்டர்ன்ல எழுத முடியாது. அப்படியே நம்ம டெசிமல் பேட்டர்ன்ல எழுதுறோம்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர நம்பர்ஸ்க்கு எண்டே இருக்காது. அதே மாதிரி அது ரிப்பீட்டும் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் √2 √3 பை வேல்யூ இதெல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் நிறைய நம்பர்ஸ் எண்டே இல்லாம போகும், எந்த நம்பருமே ரிப்பீட்டும் ஆகாது. இந்த ரேஷனல் நம்பர், இர்ரேஷனல் நம்பர், ஃபிராக்ஷன், டெசிமல், நேச்சுரல் நம்பர் எல்லாமே நம்ம படிக்கிற எல்லா நம்பர்ஸையுமே காமனா ரியல் நம்பர்ஸ்ன்னு சொல்லலாம். இது கூட இன்னொரு நம்பரும் இருக்கு, அதுதான் இமேஜினரி நம்பர். இமேஜினரி நம்பர்னா ஐ. இதை பத்தி டீட்டெயில்டா நம்ம ஸ்கொயர் ரூட் டாபிக் வரும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல வெறும் ஐ மட்டும் இல்ல 2i 3iன்னு மட்டும் வந்துச்சு அப்படின்னா அது பியோர் இமேஜினரி நம்பர். இதுவே அந்த ஐ கூட ஒரு ரியல் நம்பரும், ஃபார் எக்ஸாம்பிள் 3 + 2i 2 - 5i அப்படின்னு ரெண்டும் சேர்ந்து வந்துச்சுன்னா அதுதான் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். இப்போ ஒரு நம்பர் வந்து ஒரு டைப்ல தான் இருக்கணும்னு கேட்டீங்கன்னா கிடையாது, அது எந்த டைப்ல வேணா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 2 எடுத்துட்டீங்கன்னா அது பிரைம் நம்பர்ல இருக்கு, ஆனா ஈவன் நம்பர்லயும் இருக்கு. அது நேச்சுரல் நம்பர்ஸ்லயும் இருக்கு, ஹோல் நம்பர்ஸ்லயும் இருக்கு, இன்டீஜர்லயும் இருக்கும், ரேஷனல்லையும் இருக்கும், ரியல் நம்பர்ஸ்லயும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கோயம்புத்தூர்ல இருக்கீங்கன்னா தமிழ்நாட்டிலே இருக்கீங்கன்னு அர்த்தம். தமிழ்நாட்டில் இருந்தீங்கன்னா இந்தியாலையும் தான் இருக்கீங்க, இந்தியாவில இருந்தா ஏஷியாலும் இருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு நம்பர் ஈவன் நம்பர்ல இருந்தா அது நேச்சுரல் நம்பர்லயும் இருக்கலாம், அது இன்டீஜர்லயும் இருக்கலாம், ரியல் நம்பர்லயும் இருக்கலாம். அதே மாதிரி அது ரிவர்ஸ்ல பார்த்தோம்னா அது ட்ரூவா இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்தியாவில இருக்கீங்க, அப்ப தமிழ்நாட்டில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல, வேற ஸ்டேட்ல கூட இருக்கலாம். இப்ப தமிழ்நாட்டில் இருக்கீங்கன்னா கோயம்புத்தூர்ல தான் இருக்கணும்ட்டு இல்லை, வேற டிஸ்ட்ரிக்ட்ல கூட இருக்கலாம். அதே மாதிரி ரியல் நம்பர் ரேஷனலாவும் இருக்கலாம், இர்ரேஷனலாவும் இருக்கலாம். கண்டிப்பா அது டெசிமலா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, என்ன நம்பரா வேணா இருக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு டைப்ஸ் ஆஃப் நம்பர் எல்லாத்தையுமே ஓரளவு கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதை பத்தி ரொம்ப டீடைல்டா அப்கமிங் வீடியோஸ்ல நான் சொல்றேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.